ஸ்டாப் பண்ணி செகண்ட் கியர் போடுங்க அப்படி சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரேஸ் வச்சுக்கிட்டு பெடலில் வச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, கிளச்சை பிடிச்சி செகண்ட் கியர் போடுறாங்க. அப்போ அந்த டைமில் என்ன வைப்ரேஷன் வருது. அப்போ இந்த கை எடுக்கும்போது இந்த கையும் இந்த காலும் ஒன்று தான் கணக்கு. கிளச்சுக்கு கால் போச்சு, கை கீருக்கு வந்து. இப்போ நீங்கள் அந்த கிளச்சை லூஸ் பண்ணதுக்கு முன்னாடி கையை லூஸ் பண்ணீங்க கரெக்டா? ரெண்டையும் ஒன்றா லூஸ் பண்ணி பாருங்க, ஈக்குவலாக இருக்கும். நான் எப்படியும் காட்டுறேன். கேட்சப் பண்ணி இது அப்படியே இழுத்து விடுங்க. இப்போ ரேஸ் கொடுங்க. 2-3 கிளாஸ்லேயே வந்துடும். நிறைய பேர் வராமா. இப்போ 4th கியரா, ரேஸ் ஸ்டாப்பு, கிளச் டவுனு. இது மட்டும் கொஞ்சம் அவசரப்பட்டீங்களே, அப்படி படக்கூடாது. பொறுமையாக தான் கிளச்சை பிடிச்சி பொறுமையாக தான் கீரும். இப்போ கிளச்சை பிடிச்சிட்டிங்க, வண்டி நிற்கிது. அங்கே எடுத்த மாதிரி நம்ம இங்கே எடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ பிரேக் லூஸ் பண்ணிங்க, நியூட்ரல் பண்ணிங்க. நியூட்ரல் பண்ணீங்க. உங்கள் பேர் நவீன். ரவீனா? நவீன். ரவீன். நவீன். நவீன். ஓகே நவீன். இப்போ நீங்கள் கிளச்சை பிடிச்சிட்டிங்க, பிரேக் லூஸ் ஆகிங்க. கிளச்சை நல்லா உள்ளே அழுத்திட்டு ஃபர்ஸ்ட் கியர் போட்டிங்க. போட்டதுக்கப்புறம் நான் சொன்னேன் அந்த பிரேக்கில் காலை வச்சுட்டு என்ன பண்ணுங்க, பைட்டிங்கில் எடுக்க பண்ணுங்க. அந்த பைட்டிங்கில் எடுக்கும்போது இந்த ஃப்ரண்ட் உள்ள பாடியை பார்த்துங்க. ஓகே. இதை பார்த்துக்கிட்டே நீங்கள் பைட்டிங்கில் லைட்டாக தூக்கி பாருங்கள். இந்த பாடி நவுண்டுச்சுன்னா நீங்கள் கரெக்டாக கேட்ச் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கேட்ச் பண்ணிக்கோங்க. வண்டி மூவ் ஆகுதா? இப்போ வண்டி லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு ஸ்டீரிங்க, கிளச்சு ஃபுல் பாயிண்ட்டை வெளியிடுங்க. எடுத்தாச்சா? இப்போ நீங்கள் ரேஸ் எவ்வளோ கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் கியருக்கு மீடியம் ஒரு லைட்டாக கொடுத்தா போதும், சவுண்டு வராத அளவுக்கு லைட்டாக அப்படி கேட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ லைட்டாக கொடுத்ததை இங்கே பாருங்கள், ரேஸ் ஸ்டாப் பண்ணி பாருங்கள். எப்போவுமே இப்போ பாருங்கள், அடுத்த ரேஸ் இப்போ கொடுக்க போகிறோம், நைஸாக கொடுக்க போகிறோம். தெரியுதா? இண்டிகேட்டர் மாற்றி போடுங்க லெஃப்டில், அந்த பக்கம். இப்போ சவுண்ட் வந்துச்சா வண்டியில்? யாருமே இல்லை. கிளச்சை பிடிங்க, நல்லா புஷ் பண்ணிட்டு ரேஸ் நிறுத்திட்டு கிளச்சை நைஸாக வெளியே தூக்கி விடுங்க. இப்போ ரேஸ் பாயிண்ட்டுக்கு போயிடுங்க. கை மேலே வந்துடணும். நான் என்ன சொன்னேன், கிளச்சை தூக்கும் போது கை மேலே வரும். புரியுதா? ரெண்டும் ஈக்குவலாக வர்ற மாதிரி பண்ணிக்கங்க. கையை வேகமாக எடுத்தீங்கன்னா கிளச்சு வேகமாக எடுக்கணும். ஆனால் நம்ம கையை பொறுமையாக எடுக்கணும் நீங்கள் இருந்து. புரியுதுங்களா? இப்போ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க ரைட்டில். அப்படியே கேட்சப் பண்ணி இது அப்படியே இழுத்து விடுங்க. அந்த பக்கம் முடிஞ்சதா? இப்போ ரேஸ் கொடுங்க. இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணி கிளச்சை டவுன் பண்ணுங்க. நைஸாக எடுக்கிறது நியூட்ரலான்னு தெரியணும். ஓகேவா? கிளச்சை வெளியே எடுங்க, ரேஸ் கொடுங்க. 2-3 கிளாஸ்லேயே வந்துடும். நிறைய பேர் வராமா. இப்போ 4th கியரா, ரேஸ் ஸ்டாப்பு, கிளச் டவுனு. இது மட்டும் கொஞ்சம் அவசரப்பட்டீங்களே, அப்படி படக்கூடாது. பொறுமையாக தான் கிளச்சை பிடிச்சி பொறுமையாக தான் கீர் போகும். இப்போ கீர் டவுன் பண்ண போகிறீங்க, பிரேக் யூஸ் பண்ண போகிறீங்க. கரெக்டாக பொறுமையாக தான் பண்ணணும். கிளச்சு டவுனு, பிரேக் யூஸ் பண்ணி பொறுமையாக பண்ணிவிட்டு காலை எப்படி எடுக்கணும் பொறுமையாக எடுத்து காட்டுங்க. அவ்வளோதான். புரியுதா? ஓகே. இதில் ஏதாவது ஒன்று கொலாப்ஸ் ஆகிருந்தால் என்ன இருக்கும், வண்டி நின்று டவுன் கியர். அடுத்து டவுன் கியருக்கு கிளச்சு டவுன் பண்ணுங்க. செகண்ட் கியரு நைஸாக எடுக்கணும் காலை. புரியுதுங்களா? நைஸாக எடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ டாப் கியர் பண்ணலாமா? 3ஆவது கியர். ரேஸ் ஸ்டாப்பு. இது 5. ரொம்ப வளைச்சி விட்டீங்க. புரியுதா? கிளச்சை விளையாடுங்க, ரேஸ் கொடுங்க. இப்போ டவுன் கியர் பண்ணலாமா? ஓகே. பிரேக்கில் கொஞ்சம் தான் வைக்கணும், ஆல்ரெடி ஸ்லோவில் இருக்குது. கிளச்சை பிடிச்சி பஸ்ஸை பார்த்துட்டு பிரேக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் வைக்கணும். கிளச்சு உள்ளே இருக்கலாம். இப்போ வண்டி போகிற இடம் வருது, உள்ளே இருக்கலாம். இப்போ வண்டி இந்த இடத்துல ஸ்டாப் பண்ண போகிறீங்க. ஓகே. டபுள் இண்டிகேட்டர் போட்டு கிளச்சை டவுன் பண்ணி ஸ்டாப், பிரேக் நைஸாக பண்ணி ஸ்டாப்பில் செகண்டில் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட்டில் மூவ் பண்ணணும். எப்படி மூவ் பண்ணுங்க? இந்த சைடு எப்போவுமே ஆங்கிள் இந்த சைடில் வரணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் போட சொன்னால் அவசரத்தில் ரோட்டை பார்த்துட்டு அப்படியே இப்படி போடுறான். தேர்ட் ஆயிடுச்சா? அப்போ நம்ம கை இங்கே இருந்ததுன்னா லைட்டாக இப்படி இருந்ததுன்னா லெஃப்டில் இங்கே தான் வரும். ஓகே. புரிஞ்சுதா? அதே மாதிரி செகண்ட் கியருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அப்படி இப்படி எடுக்கிறாங்க. செகண்ட் கியரை இப்படி எடுத்தா எங்கே போகுது? 4th போகுது. ஃபர்ஸ்ட்டு இப்படி அணைச்சி எடுத்தா
செகண்ட் போகாது. எப்பவுமே இந்த 1க்கு 2க்கு அணைச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. தேர்டுக்கு வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் லூஸ் பண்ணி கொஞ்சம் வளைச்சி விட்டதுனால எங்கே போச்சு? ஃபிஃப்த்து போச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? லூஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்தீங்கன்னா நடுவில் தான் போகும். ஓகே. நீங்கள் விடாமல் எடுத்துட்டீங்க வச்சுங்க, லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபிஃப்த்து போயிடும். அப்போ அதுக்கு தான் நான் வந்து நடுவில் மிடில் லூஸ் பண்ண சொல்கிறேன். அந்த பாயிண்ட்டுக்கு ஓகே. லூஸ் பண்ணி தேர்டு, லூஸ் பண்ணி செகண்ட். சரிதுங்களா உங்களுக்கு? ஓகே.